இதுக்கு மேலேயும் சும்மா விட்டா உங்க வாழ்க்கையை சுத்தமா அழிச்சிடுவாங்க. உடனே கிளம்புங்க, விஸ்வா பத்தி எல்லாத்தையும் சொல்லிடலாம். அவசரப்படாதீங்க முரளி. என்ன பேசுறீங்க? இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல முரளி, அந்த கல்பனாவும் அவ அம்மாவும் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு இப்ப இல்ல எப்பவோ தெரியும். தெரிஞ்சதும் இத பத்தி என் புருஷன் கிட்டயும் என் மாமியார் கிட்டயும் சொல்றதுக்கு நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எவ்வளவோ பாடுபட்டோம். எதுவுமே நடக்கல. காரணம் என்ன? இதை எந்த வழியில சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நிதானமா யோசிக்காம அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டதுதான் மிச்சம். என்ன சொல்ல போனா, நான் உணர்ச்சி வசப்பட்டு கத்தி கதறினதுல என் அத்தைக்கு என் மேல கோவமும் அவங்க மேல நல்ல அபிப்பிராயமும் தான் அதிகமாச்சு. அதனாலதான் சொல்றேன், இனிமே அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஒரு கெட்ட எண்ணத்தை நிறைவேற்ற அவங்க இந்த அளவுக்கு தந்திரம் பண்ணும்போது அந்த கெட்ட எண்ணத்தை நிறைவேறாம பண்றதுக்கு நான் ஏன் தந்திரம் பண்ணக்கூடாது? ஐயோ நந்தினி, அவங்க 2 பேரும் உங்களுக்கு பண்ண கொடுமைக்கு அவங்கள கொண்டா கூட தப்பாகாது. ஆமா, நீங்க அவங்கள எந்த வழியில அடிக்க போறீங்க சொல்லுங்க. அதுக்கு உங்க உதவி எனக்கு முக்கியமா தேவைப்படுது. எனக்காக செய்வீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்களும் விஸ்வாவும் மறுபடியும் சேர்ந்து வாழறதுக்கு என்னால என்ன உதவி முடியுமோ கண்டிப்பா அதை நான் செய்யறேன். அந்த கல்பனாவையும் அவங்க அம்மாவையும் கொலை பண்ணாதான் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும்னா சொல்லுங்க, அதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். ஐயோ, அந்த அளவுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் செஞ்சீங்கனாலே போதும். சொல்லுங்க நந்தினி. இதை மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம்னா என் குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும். நீங்க சொல்றதுதான் சரி, அதை நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். வரலன்னா அதுக்கப்புறம் வேற கடையில் ஆர்டர் கொடுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மேல வா. என்ன சொல்லு? நீ மாடிக்கு வா, நான் சொல்றேன், வா. சரி, நீங்க பாருங்க, நான் வரேன். ஓகேங்க சார். என்னடா? நீ வா, உன்கிட்ட பேசணும், வா. ஏய், இதுக்கு மேல மாடி இல்ல, சொல்லு என்ன? கோவிச்சுக்க மாட்டியே? சே, சொல்லு. நந்தினியை டைவர்ஸ் பண்ற விஷயத்துல நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அதான்டா, அம்மாவை ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்ததும் அப்பா போட்டோ முன்னாடி நின்னு நந்தினியை டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னியே, அது விஷயமா தான் கேக்குறேன். இது பாரு முரளி, நான் நந்தினியை டிவோர்ஸ் பண்றேன்னு தான் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தேனே தவிர கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நான் பேச கூட இல்ல. ஓகேயா? சரி, இன்னும் எத்தனை நாள்ல நந்தினியை டிவோர்ஸ் பண்ண போற? ஏன்டா இப்படி கேக்குற? வேற எப்பரா கேட்க சொல்ற? விஸ்வா, ஒண்ணு, நீ அம்மா பேச்ச கேட்கறவனா இருந்தா நந்தினியை டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க. இல்ல எனக்கு நந்தினி தான் முக்கியம்னு நீ ஃபீல் பண்ணினா அவங்கள கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வாழு. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படுறாள் நான் கிடையாது. சொன்னது எங்க அம்மா, அதுவும் என்ன சொல்லி என்ன லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஏய், சும்மா இந்த அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காதடா. இன்னும் எத்தனை நாளைக்குடா? எனக்கு என்னமோ உன் மனசுலயும் கல்பனா தான் இருக்கான்னு தோணுது. அடிடா அடி. ஏன் நிறுத்திட்ட? கட்டின பொண்டாட்டியை புரிஞ்சுக்க முடியாதவங்க கூட எல்லாம் ஏன்டா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னு என்ன அடி. டேய், நந்தினி என்னடா பாவம் பண்ணாங்க? இப்படி குடும்பமே சேர்ந்து குடும்பப்படுத்துறீங்களேடா. நல்லா யோசிச்சு பாரு விஸ்வா. நந்தினி அவனை லவ் பண்றேன்னு சொன்னாங்க, நீதானே அவங்களை துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப கர்ப்பமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம அம்மா சொன்னாங்க அத்தை சொன்னாங்கன்னு இப்படி விரட்டி விட்டு வேடிக்கை பாக்குறியேடா. இன்னும் எவ்வளவு நாள் இப்படி வேடிக்கை பார்க்க போற? உங்க அம்மாவும் அத்தையும் வற்புறுத்தி கல்பனாவை கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்குமா? அதுக்கேண்டா கொஞ்ச நாள் வெயிட் பண்ற? இன்னைக்கே நந்தினியை டிவோர்ஸ் பண்ணிட்டு நாளைக்கே எல்லாரோட விருப்பப்படியும் கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. எல்லாரோட விருப்பமா? எது எல்லாரோட விருப்பம்? சத்தியமா எங்க அம்மாவுக்கு அத்தைக்கு மட்டும் தான் அது விருப்பம்.
நானும் கல்பனாவும் மனசால கூட நினைச்சு பார்க்கல. இங்க பார், உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். ஆனா கல்பனாக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லாத. அதை சத்தியமா என்னால ஒத்துக்கவே முடியாது. உங்ககிட்ட இதுக்கு மேல மனுஷன் பேச முடியாது. விஸ்வா, டேய் விஸ்வா, டேய் விஸ்வா, ப்ளீஸ் நில்லுடா. ஏன்டா இப்படி இருக்க நீ? மச்சான், உன்னை சுத்தி நிறைய விஷயம் நடக்குதுடா. அதை நான் எத்தனையோ தடவை உனக்கு இன்டைரக்டா புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா நீ புரிஞ்சுக்கல. இப்ப நான் உன்கிட்ட டைரக்டாவே சொல்றேன். கல்பனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கா. நீ நந்தினியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அவளால அவ மனசுல இருந்து உன்னை தூக்கி எறிய முடியல. அதனாலதான் உங்க அத்தையோட வந்து உன் வீட்டுல செட்டில் ஆயிட்டா. அவங்க 2 பேருமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க அப்பா அம்மா மனசை மாத்தி அவங்க மூலியமாவே உனக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. உனக்கும் நந்தினிக்கும் நடுவுல உருவான சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமாவே அமைஞ்சிருச்சு. ஆனா அந்த கல்பனா நீ எப்போ நந்தினியை டிவோர்ஸ் பண்ணுவ, உன்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் காத்துட்டு இருக்கா. நிறுத்து. முதல்ல என்னமோ நான் தான் கல்பனாவை கட்டிக்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இப்ப என்னமோ அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றேன். என்னடாச்சு உனக்கு? உனக்கு நான் அன்னைக்கே சொன்னா இல்லையா கல்பனா பத்தி? ஏடா எல்லா விஷயத்திலையும் தெளிவா தானடா இருப்ப. ஏன்டா இதுல இவ்வளவு குழம்பி போயிருக்க? மச்சான், குழப்பமா இருக்கிறது நான் இல்லடா, நீதான். இல்ல, கிடையவே கிடையாது. நல்லா கேட்டுக்கோ. நந்தினியோட வாழணுமா வேண்டாமாங்கிறதுல தான் எனக்கு குழப்பம் இருந்ததே தவிர கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. அதுல நான் தெளிவா இருக்கேன். நான் மட்டும் இல்ல, அவளும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கா. இந்த மாதிரி கீழ்த்தனமான தாட்ஸ் எல்லாம் என்னைக்குமே அவளுக்கு கிடையாது. ஏய், அவ நல்லவளா இருந்தா என்னடா பண்ணிருக்கணும்? உங்க அம்மா தான் ஏதோ குழப்பத்துல நீ நந்தினியை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்கன்னா அது தப்புன்னு அவ புரிய வச்சிருக்கலாம்ல. எப்படி? என்னாலேயே புரிய வைக்க முடியல, அவ எப்படி புரிய வைப்பா? மச்சான், என்னடா பேசுற நீ? டேய், உனக்கு தான் அம்மாவா நந்தினியாங்கிற குழப்பம். ஆனா அவளுக்கு என்னடா குழப்பம்? அவ நேரம் உங்க அம்மா கிட்ட வந்து, அத்தை, அவர் நந்தினி கூட வாழறதும் அவளை டிவோர்ஸ் பண்றதும் அவரோட விருப்பம். ஆனா என்னால அவரை கல்யாணம் பண்ணிட்டு வாழவே முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கி இருக்கலாமே. எப்படி ஒதுங்குவா? எப்படி ஒதுங்குவா? கொஞ்சம் நஞ்ச ஆட்டம் ஆடினாங்க அப்பாவும் அம்மாவும். அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி என்னையும் அவளையும் கையை பிடிச்சி சேர்த்து வச்சுட்டு நீங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாரு. அம்மா அவங்க பங்குக்கு அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லி தண்டவாளத்துல தலையை கொடுத்தாங்க. அவளுக்கும் பயமா தானே இருக்கும். அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறது எமோஷனல் பிளாக்மெயில், தெரியுதா உனக்கு? ஐயோ, அவங்கள அப்படி பண்ண வைக்கிறதே கல்பனாவும் அவங்க அம்மாவும் தான்டா. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? நந்தினி தான் அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் அதையே சொல்ற? என்னடா தெரியும் உங்களுக்கு எல்லாம் அவங்கள பத்தி? சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். கல்பனாவும் அத்தையும் எவ்வளவு தங்கமானவங்கன்னு தெரியுமா உனக்கு? இந்த உலகத்திலே ரொம்ப மோசமானவங்க அவங்க 2 பேர் மட்டும் தான்டா. சிபிஐ டைரக்டர் சொல்றாரு. ப்ரூவ் பண்ணுவீங்களா சார்? நீ மட்டும் ஒத்துழைச்சேன்னா கண்டிப்பா முடியும். என்ன செய்யணும்? குட். நாளைக்கே கல்பனாவை தனியா கூப்பிட்டு, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாதனால தான் எங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வற்புறுத்திட்டு இருக்காங்க. நாளைக்கே நான் உனக்கு வேற மாப்பிள்ளைய பாக்குறேன். அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு மட்டும் கேளு. கேட்டா சரின்னு சொல்லுவா. அப்புறம் அப்படி அவ சொல்லட்டும். அப்ப நான் ஒத்துக்கிறேன் அவ மனசுல நீ இல்லங்கறத. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது செய்யறதுக்கு. பரவாயில்ல, அவளை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். இன்னொரு தடவை நீ அவளை பத்தி இப்படி பேசக்கூடாது. அதுக்காக நான் அதை செய்யறேன். எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். நம்மள போன் பண்ணி மிரட்டி பணம் பறிக்கிறவன் எவனு கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே தெரிய மாட்டேங்குதுக்கா. அவனுக்கும் நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. மகேஷ், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தோணுது. இப்பவே நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு 4 காட்டு காட்டி விசாரிச்சோம்னா எவனுக்காவது அவங்கிட்ட தொடர்பு இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். அவனை வச்சே நம்ம அவனை கண்டுபிடிச்சிடலாம். நீ எனக்கா சொல்ற? எனக்கு அமைதியா இருக்க? இப்ப சொல்லுக்கா. இப்போ உன் முன்னாடி எல்லாரையும் அசம்பல் பண்றோம். என்னடா ஆச்சு உங்களுக்கெல்லாம்? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கா பைத்தியக்காரதானோ? எவனோ ஒருத்தன் எப்படியும் நம்ம பண்ற வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயோ தலைமறைவா இருந்துகிட்டு நமக்கு அடிக்கடி போன் பண்ணி மிரட்டி பணத்தை புடிங்கிட்டு இருக்கான். இங்க இருக்கிறவன் யாரும் ஹெல்ப் பண்ணாம அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாக்கா, இங்க இருக்கிற எவனோ தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தனை கூட்டு சேர்த்துக்கிட்டு நம்மள மிரட்டிட்டு இருக்கான். இதுல சந்தேகமே இல்ல. தப்பு விஜய். உங்க 2 பேரோட ஜட்ஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப தப்பு.
எதை வச்சுக்க சொல்ற? வெளியில இருந்து வரவங்கள பார்த்து நம்ம வீட்டு நாய் அவங்கள பார்த்து குறைக்கும், கடிக்க கூட போகும். ஆனா அது காவல் காக்குற வீட்ல இருக்கிறவங்க தன்னை அடிச்சாலும் உதைச்சாலும் எக்காரணத்தை கொண்டும் அவங்கள பார்த்து குறைக்கவும் செய்யாது, கடிக்கவும் செய்யாது. ஏன் தெரியுமா? அவங்க இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சதுனாலதான். அவங்கள கடிச்சா நம்மள என்ன வேணா பண்ணுவாங்கங்கிற பயம் அதுக்கு எப்பவுமே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களும் அப்படிதான். நாம யாரு எவ்வளவு மோசமானவங்கிற விஷயம் ஊருக்கு தெரிஞ்சதை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நமக்கு எதிரா எப்பவுமே நடந்துக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், அந்த ரேவதியை நாம கொலை பண்ணிட்டோன்னு ஏதோ ஒரு விதத்துல சந்தேகப்பட்டுதான் போலீஸ கூட்டிட்டு வந்து நம்ம பங்களா தோட்டத்தை ஜல்லட போட்டு சலிச்சு பார்த்தா அந்த நந்தினி. நம்ம நேரம் நமக்கே தெரியாம பாடி அங்கிருந்து எவனோ தூக்கிட்டு போயிட்டான். அதுதான் நம்ம போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சாதகமா இருந்துச்சு. அத வச்சு போலீஸையே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு நாம ரிலாக்ஸ் ஆயிட்டோம். அந்த ரிலாக்ஸோட நம்ம எந்த பதட்டமும் இல்லாம ரேவதியோட பணத்தை தூக்கிட்டு போய் நம்மள மிரட்டி பணத்தை புடுங்கிட்டு இருக்கானே, அவன் யாருன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். அவன் கண்டிப்பா நம்ம ஆளுங்களோட கூட்டு சேர்ந்துட்டு இருக்க வாய்ப்பே இல்ல. அத புரிஞ்சுக்காம தேவையில்லாம நம்ம ஆளுங்க மேலேயே சந்தேகப்பட்டு அவங்களையும் உசுப்பேத்தி விடக்கூடாது. அப்புறம் ஆளுக்கு நம்மள மிரட்டி பணம் புடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எப்படிதாங்க அவனை கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் வழி கிடைக்கல. ஆனா அவன் சீக்கிரமே நம்ம கிட்ட சிக்கிருவான்னு என் உள் மனசு சொல்லுது. மாமா, என்ன மாமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. இங்க வந்து எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. என்ன விஷயம் மாமா? நம்ம லைஃப் சம்பந்தமா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு கல்பனா. சொல்லுங்க மாமா. என்ன மாமா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? நீ தெரிஞ்சு கேட்டியா தெரியாம கேட்டியான்னு தெரியல, பட் சத்தியமா அதான் உண்மை. நிஜமாவே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படியோ சொல்லிதானே ஆகணும் இல்ல? சொல்லுங்க மாமா. கல்பனா ஒண்ணும் இல்ல. அம்மா என்கிட்ட நந்தினியை டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உனக்கே நல்லா தெரியும். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன மாமா இருக்கு? அத்தையும் மாமாவும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா நீங்க நந்தினியை விரும்பினதால அவங்க உங்களுக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா கடைசியில நந்தினி உங்களை புரிஞ்சுக்காம
உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இப்ப நந்தினியை டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டு என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது தப்புன்னு சொல்றதா இல்ல சரின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல மாமா. எனக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். நந்தினியை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தினம் போட்டு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் அம்மா. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல எனக்கு. லிட்ரலி மண்டையை உடைச்சிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பதில் சொல்லிதானே ஆகணும். பட் நான் சொல்ல போற பதில் அம்மா மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, என் லைஃபையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் அதுல தெளிவா இருக்கேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பட் இதுதான் என் முடிவுன்னு நான் மட்டும் போய் எங்க அம்மா கிட்ட சொன்னா அம்மா அதை ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, we both should be on the same page. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அம்மா கிட்ட இதுதான் எங்க முடிவு அப்படின்னு சொன்னோம்னா அம்மா ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன முடிவு மாமா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கல்பனா. கேளுங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை கம்பல் பண்ணதுனால தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னியா, இல்ல உனக்கே தனிப்பட்ட முறையில் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா? இது எனக்கு தெரியணும். சொல்லு கல்பனா. கல்பனா, இந்த கேள்விக்கு நீ சொல்ற பதில பொறுத்து தான் நான் எங்க அம்மா கிட்ட என் முடிவை சொல்ல முடியும். தயவு செஞ்சு சொல்லு. என்ன மாமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப் நல்லா இருக்கும்னு அத்தையும் மாமா ஆசைப்பட்டாங்க. அதுக்கு நான் எப்படி மாமா மறுக்க முடியும்? அவங்க நல்லதுக்கு இவங்க நல்லதுக்குன்னு காசு பணத்தை வேணா கொடுக்கலாம், லைஃபை கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. இங்க பாரு, நான் கிளியரா இருக்கேன். யாரோட கம்பல்ஷனுக்காகவும் நீ சொல்லாத. நீ உன் மனசை திறந்து என்கிட்ட ஓப்பனா சொல்லு கல்பனா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தனிப்பட்ட முறையில உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? சொல்லு கல்பனா ப்ளீஸ். இல்ல மாமா. அத்தை மாமாவுக்காக தான் சம்மதிச்சனே ஒழிய எனக்கு அப்படி ஒரு விருப்பம் எப்பவுமே இருந்ததே இல்லை. சரி கல்பனா, நான் இப்ப என் முடிவு சொல்றேன். அம்மாவோட கம்பல்ஷனுக்காக நான் நந்தினியை டிவோர்ஸ் கூட பண்ணலாம். ஆனா எந்த ஜென்மத்திலையும் இன்னொரு பொண்ணுக்கு என் மனசுல இடம் கிடையாது. அதுல நான் தெளிவா இருக்கேன். ஓகேயா? இப்ப நான் அம்மா பேச்சை கேட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா அடுத்தது இவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ஒரு ப்ரெஷர் அம்மா போடுவாங்க. கண்டிப்பா போடுவாங்க. அந்த நேரத்துல உனக்கும் அப்படி ஒரு விருப்பம் இருக்கா, ஓ மனசுலயும் அப்படி ஒரு ஆசை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா அப்படி ஒரு மனசுல ஒரு ஆசை இருந்துச்சுன்னா என் நிலைமை தர்ம சங்கடமா போயிடும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். தேங்க்ஸ், நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ். உன் மனசுல இருக்கிறது நல்லா தெளிவா சொல்லிட்ட. எனக்கு இப்ப அந்த குழப்பம் இல்லை. நான் ஒன்னு கேட்கிறேன், பாயிண்ட் பிளாங்கா கேட்கிறேன், ஆனஸ்டா சொல்லு. நான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணிக்குவியா? ஓகேவா உனக்கு? இவரு உனக்கும் விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை. இதை நம்ம அம்மா கிட்ட தெளிவா சொல்லிடுவோம். அது மட்டும் இல்ல, நீயும் வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடின்னு தெரிஞ்சா அட்லீஸ்ட் இந்த டாபிக்கை விட்டுருவாங்க அம்மா. அதுக்காக தான் சொல்றேன், உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் பார்க்கறேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா இருக்கு. ப்ளீஸ் கல்பனா, ப்ளீஸ். மாமா ப்ளீஸ், எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப என்கிட்ட ப்ளீஸ்ன்னு கேட்டுட்டு இருக்கீங்க?
நான் இப்பவும் சொல்றேன், நீங்களும் அத்தையும் நிம்மதியா இருப்பீங்கன்னா நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? தாராளமா மாப்பிள்ளைய பாருங்க. நீங்க பார்த்து யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களோ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ ரிலீஃபாக இருக்கு தெரியுமா? யூ ஹவ் நோ ஐடியா. எவ்வளோ நிம்மதியாக இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கல்பனா, உள்ள போ. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிக்கோ ப்ளீஸ். என்ன சார், கேட்டிங்களா? சந்தேகம் தீந்துச்சா? அந்த பொண்ணு மனசுல எந்த விகல்பமும் இல்லைன்னு புரிஞ்சுச்சா? ஆ, இல்ல விஷயம் எனக்கு எதுவுமே புரியல. நீ என்ன ஐடியால வேற மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்ன, அவங்க என்ன ஐடியால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ச்சீ, ஒரு அளவு இருக்கு. அவ தான் தெள்ள தெளிவா சொல்றாள், அந்த மாதிரி எந்த ஆசையும் என் மனசுல இல்லைன்னு. அதுக்கு மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா? இல்ல விஷயம், நான் என்ன சொல்ல வரேன். போதுண்டா. இதுக்கு மேலே உன் சந்தேகம் தீரணும்னா அவளுக்கு நான் வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவ கல்யாணம் பண்ணிக்குவா. கல்யாணத்துல வந்து சாப்பிட்டுட்டு போ. ஆனா அன்னைக்கு அவளை சந்தேகப்பட்டேன். இல்லடா, நான் ப்ளீஸ், ஒரு அளவு தான் இருக்கு. இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல. நீ கிளம்பு, நான் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன்.